ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலேரி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட காமெடி ஆக்டர் செந்தில் நடித்த படங்களை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் 7 படங்களை பற்றி பார்த்தாச்சு. ரெண்டாவது பார்ட்டில் 6 படங்களை பற்றி பார்த்தலாம். மொத்தம் 13 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அந்த என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, எப்படி காமெடி பண்ணி நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட செந்தில் நடித்த பார்ட் 2 படங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 8வது படமாக 1993ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 43வது வயசில் எஜமான் படம் தாங்க. எஜமான் படத்தில் மீனா நடித்தாலும் நம்ம செந்தில் அழகிரி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே காமெடி பண்ணி நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை ஆர்வி உதயகுமார் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் கந்தவேல் வானவராயன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இதில் செந்தில் கவுண்டமணி காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து 9வது படத்தை பற்றி பார்த்தலாம். 9வது படம் 1993ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 44வது வயசில் வீரா படம் தாங்க. வீரா படத்தில் மீனா நடித்தாலும் நம்ம செந்தில் ரவிகாந்த் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. ஒரு தபைலா வாசிக்கிறவரா. இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் முத்து வீரப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் மீனாவும் நடிச்சுக்காப்ல, நம்ம ரோஜாவும் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து 10வது படத்தை பற்றி பார்த்தலாம். 10வது படம் 1995ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 45வது வயசில் முத்து படம் தாங்க. முத்து படத்தில் மீனா நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்ல. இதில் நம்ம செந்தில் தேனப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே காமெடி பண்ணி நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை கேஎஸ் ரவிக்குமார் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் அப்பா பையன் கேரக்டரில் முத்து எஜமான் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து 11வது படத்தை பற்றி பார்த்தலாம். 11வது படம் 1997ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 47வது வயசில் அருணாச்சலம் படம் தாங்க. இந்த படத்தில் சௌந்தர்யா நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்ல. இதில் செந்தில் அறிவழகன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. காமெடியிலே செம சூப்பராக காமெடி பண்ணி நடிச்சுக்காப்ல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை டேரக்டர் சுந்தர் சி தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் அருணாச்சலம் வேதாச்சலம் அப்படிங்கிற கேரக்டரில் அப்பா பையன் கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து 12வது படத்தை பற்றி பார்த்தலாம். 12வது படம் 1999ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 49வது வயசில் படையப்பா படம் தாங்க. படையப்பா படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நம்ம சௌந்தர்யா நடித்தாலும் நம்ம செந்தில் அழகாபுரி அழகிரி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்தனுடைய ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்ல. இதில் காமெடி செம சூப்பராகவே அமைஞ்சிருக்கு நம்ம ரஜினிகாந்துக்கும் நம்ம செந்திலுக்கும். இந்த படத்தை கேஎஸ் ரவிக்குமார் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் 6 படையப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 13வது படத்தை பற்றி பார்த்தலாம். 13வது படம் 2024ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 74வது வயசில் லால் சலாம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் செந்தில் சாமி கண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் டேரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் டிஜி முகதீப் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட செந்தில் 13 படங்கள் நடிச்சுக்காப்ல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் காமெடியில் செம சூப்பராக நடிச்சுக்காப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலேரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.